சிவாய நம திருச்சட்டும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும். என்ன மழகானால் எல்லாம் மழகான ரொம்ப உண்மையான நிதர்சனமான உண்மைங்க. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயே. நிறைய பேர் நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியத்தை சரியாக கொடுக்காம அவங்கள ஏமாற்றிட்டு அந்த பணத்தை தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு அந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் ஈடுபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இது இறைவன் ஏற்றுப்பாரான்றது ஒரு வினாடி யோசிக்கக்கூடிய விஷயங்க. நம்ம கூடவே இருந்து நமக்காக உழைக்கிறவங்களுக்கு அந்த ஊதியத்தை நம்ம சரியாக தராமல் அவங்கள ஏமாற்றி அதில் தான் அவங்க ஜீவனமே நடத்துகிறாங்க. அவங்க குடும்பம், அவங்கள சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த உழைக்கிற ஊதிய வருமானத்தில் தான் எல்லாம் நடக்குதுன்றத இவங்க நினைப்பில் இல்லாத அவங்க முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திட்டு அந்த ஊதியத்தை கொடுக்காத ஏமாத்துறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிய மாட்டுதுங்க, புரிய மாட்டுது. இதெல்லாம் பண்ணி நம்ம தான தர்மங்கள், ஆலயங்கள், இன்னும் நிறைய தரிசனங்கள் செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன் கிட்டுமான்னு ஒரு வினாடி யோசிச்சா போதுங்க. ஏன்னா நம்ம 1000 பேரை மகிழ்விக்கலாம், ஆனால் நம்ம ஒரு ஜீவனை கஷ்டப்படுத்திட்டு தான் மீதி 1000 பேரை மகிழ்விக்கிறோன்றத மறந்து போய் அந்த தவறை நம்ம செய்துகிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம கூட இருந்து நமக்காக உழைக்கிறவங்க, நம்மளை சார்ந்து உழைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது சரியாக செய்துட்டு தான தர்மம் செய்கிற பட்சத்தில் எல்லாமே நமக்கு இறைவன் சிறப்பாக அமைச்சி தருவாருங்க. இங்கே நோகடித்து கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு வெளியே போய் தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையோ ஆலயங்களாக தரிசனம் பண்ணுறதாலேயோ நம்ம தலையெழுத்து மாறிடாதுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம், கண் தானம், இரத்த தானம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலேயும் நம்ம சரியாக இருக்கிறது என்னென்னா, ஊதியத்தை கம்மியாக கொடுத்து ஏமாத்துறதே நம்மளுடைய 7 தலைமுறைக்கும் இந்த பாவம் சேருன்னுவாங்க. செய்கிற நல்லதும் கெட்டதும் நம்ம சந்ததியை சேருன்னு புரிஞ்சு செயல்பட்டால் எல்லாம் சரியாக இருக்குங்க. உழைக்கிற ஊதியத்தை சரியாக கொடுக்குற பட்சத்தில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்போது நம்மளை வாழ்த்துவாங்க. அப்போ தன்னால் நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, புரிய மாட்டுதுங்க. என்ன மழகானால் எல்லா மழகாவும் நமச்சிவாயே. இறைவன் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்மளை வழிபடுறவனுக்கு இறைவன் எதையுமே செய்ய மாட்டாருங்க. உணர்ந்து புரிஞ்சால் சிறப்பாக இருக்குது. சிவாய நமக.